ஐ லவ் பட்டர் சிக்கன் அப்படின்னு நம்ம தலையா எல்லா இன்டர்வியூலும் சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் வாங்கியிருக்கேங்க. அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதோடைய ரெசிபியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ட்ரை பேனில் நீங்கள் பட்டரை ஃபஸ்ட்டு உருக்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். அந்த பட்டர் நல்லா உருக்கினதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சிங்கன்னா அது நல்ல கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வரும். பார்க்க பன்னீர் பீசஸ் மாதிரியே இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மெயின் டிஷ், ஒரு சைட் டிஷ்ஷை நம்ம ஆட் பண்ண போகிறோம். மெயின் டிஷ் இந்த பட்டர் சிக்கன் மிக்ஸ் அண்ட் சைட் டிஷ் இந்த 100 ml மில்க். இந்த மெயின் டிஷ்ஷையும் இந்த சைட் டிஷ்ஷையும் ஒன்றா ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா தான் நம்ம மெயின் ரெசிபியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ட்ரை பேனில் நீங்கள் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு 3 தக்காளி பியூரி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கூடவே இந்த மெயின் டிஷ், சைட் டிஷ் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து போடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வைக்க சிக்கனையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அப்படியே சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பட்டர், கொரியாண்டர், ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, வாவ், இப்போ தாங்க தெரியுது இந்த மனுஷன் ஐ லவ் பட்டர் சிக்கன்னு சொன்னாங்கன்னு.